ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காரசாரமான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சிக்கன், மட்டன், மீன் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, ஒரு வாட்டி நண்டு வாங்கி நர்மூஸ் கிச்சன் ஸ்டைலில் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதை நல்லா சூடானதுக்கப்புறமா 50 மில்லி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 பூண்டு பல், 4 சின்ன இஞ்சி துண்டு, 3 கீர்ன பச்சை மிளகா, 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே வாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3லேருந்து 4 சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது அரை முடி போல் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு நண்டு பிடிக்கும், பட் நண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. 4 துண்டு மாங்காய் சேர்த்து பாருங்கள். நண்டு ஸ்மெல்லும் தெரியாது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நண்டு குழம்புக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசால் ரெடி. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெரட்டி அந்த மசாலில் மூழ்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி வச்சுருங்க. இது நல்லா அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அந்த மசால் ஃபுல்லாக நண்டில் இறங்கணுங்க. இப்போ நண்டு குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தலாம். 100 ml போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 4-5 சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சளி பிடிச்சிருக்கும் போது இந்த நண்டு குழம்பு சாப்பிட்டா அப்படி கண்ணில் இருந்து மூக்கில் இருந்து தண்ணியாக கொட்டணுங்க. அந்த மாதிரி காரசாரமாக இருக்கணும். அப்போ தான் நண்டு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். நண்டு உடம்புக்கு சூடுன்னு சொல்லுவாங்க. நம்ம மழை காலத்தில் நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்க அந்த நண்டு மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். வீட்டில் யாருக்காச்சும் சளி பிடிச்சிருக்கா, அம்மா கிட்ட சொல்லி நண்டு வாங்க சொல்லி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நண்டு மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு செம்பிலேருந்து 1.5 செம்பு போல் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா அந்த நண்டு வெந்து வரணுங்க. நல்லா அந்த தண்ணி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் போல் பார்த்தா நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கும். அவ்வளோதாங்க, நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான வடித்த சாப்பாட்டில் இந்த நண்டு குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.